ஹாய் ஹலோ கேண்டி, நான் தான் உங்கள் நாண்டி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பியா அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறது தேயோங்கோட பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பார்ட் நம்ம 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்து வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் நம்மளுக்கு புரியும். தென் கடைசி அதோட விட்டுருப்பேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக எல்லாருமே உங்களோட வீட்டுக்கு வர மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இங்கே தேவங்க நீங்கள் வெறுப்பேற்றுறதுன்னு எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படி இருக்கவே எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாமே சிரிப்பாக இருக்குது. இதில் வந்து அந்த சஞ்சனா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கலாய்ச்செல்லாம் விட்டு தள்ளியிருப்பா. ஸோ விடுகதெல்லாம் போட்டு இது பண்ணியிருந்துருப்பாங்களா. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தேவங்கோட அம்மா ஆஹா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அங்கேயே உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சு ஸோ அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. இங்கே தேவங்க வந்து என்ன பேசி சிரிக்கிறாங்க, என்ன அப்படி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனாலும் ஏதோ ஒன்று தடுக்குது. அது வேறு ஏதோ ஒன்று கிடையாது, நீங்கள் தான். ஓகே, ஸோ நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதாலே தேவங்க வந்து லைக் அவாய்டிங். ஆனாலும் அவள் என்ன நம்மளை அவாய்ட் பண்ணுறது, நானும் அவாய்ட் பண்ணுவேன், எனக்கும் அவாய்ட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீம்புக்குனும் இருந்துகிட்ருக்கார். பட் எனக்கு தெரிஞ்சு பையன் இப்போது நான் வந்தாலும் பார்க்குறது கிடையாது, நான் வந்துட்டேங்கிறதால உள்ளே போயிட்டா. அப்போனா நான் போனாலும் அவளுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கணும். நானும் எப்பயும் போல் இருக்க போகிறேன் தான், அவகிட்ட பேசாமல் இருந்துட்டு போகிறேன். ஆனால் அந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பண்ணியிருக்கு, எனக்கும் அந்த குடும்பம் ரொம்ப வேணும். நான் எதுக்கு அவளுக்காக இது பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அப்படி என்ன தாங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு கடற்கடன்னு வராரு. ஸோ வந்ததும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. பிகாஸ் தேவங்க வந்து பையன் இருந்தாங்கன்னா வரவே மாட்டார். ஸோ இது புதுசாக இருக்கா, அதனால் அவங்க அம்மா வா தேவங்க ஏதாவது சாப்பிட்றியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி இருக்கட்டும், வாடா ஒவ்வொரு சீன் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. பிகாஸ் அவர் வந்து பையனோட அம்மா இருந்தாங்கனாலே கிச்சனுக்கு தான் போயிடுவாரா. ஸோ டீ போடுறாங்க. இவர் அதே மாதிரி வழக்கம் போல் இந்த ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துட்டு அப்புறம் என்ன கலகலான வீடே அப்படியே ஜகஜோதியாக இருக்குது, தீபாவளியெல்லாம் எப்படி போயிட்டுருக்காண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. பலகாரம் சுட்டுட்ருக்கேன், அந்த பாருடா என்ன சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த அடுப்புலேயே இருந்த முனிமா இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏப்பா முடியலடாப்பா, எப்படா தீபாவளி முடியும்னு இருக்குது, வரலனாலும் ஏன் வரலன்னு இருக்குது, ஒரு மாதிரி நசையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி நானும் கிளம்புனாலே அப்படி தானே ஆண்டி அப்படின்னு சொல்லணும். சரி, என்னது தீபாவளிக்கு புதுசாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நான் தாண்டா கூப்பிட சொன்னேன், ஏன் ஆண்டி? இல்லை வந்தாங்கன்னா எல்லாருமே கூட மனது கொஞ்சம் ஜாலியாக ஒத்தாசையாக அப்படியே சிரித்து பேசி இதை பற்றியா எவ்வளோ ஜாலியாக இருக்காது. அந்த சஞ்சனா பிள்ளை இருக்குது பாரு, அவ்வளோ விட்டால் பேசுகிறாடா, ஆசையாக இருக்கா, அப்போ வீடே கல கலன்னு இருக்குடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரி சஞ்சனா ஓகே, அதுவும் இதுக்கு ஆம்பளை பிள்ளைங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற, அதுக்கும் இப்போது என்ன சொல்கிறது, வயன் ஜாயின் பண்ணி ரொம்ப வருஷம் கூட ஆகலை, இப்போ தான் 3 மாதமே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே எப்படி ஆம்பளை பிள்ளைங்களோடலாம் பழக்கம்? அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தப்பாக படுது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக தலையை சொரிஞ்சிட்டு சொல்லிட்டுருக்காரு. மனசில் தாண்டா எல்லாமே இருக்குது, மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அவன் தெரியல, ஒரு வேளை அவளுக்கு சஞ்சயை பிடிச்சிருக்கு, நான் சஞ்சயை விரும்புகிறேன்னு சொன்னாலும் நாங்கள் யாரும் அதை தடுக்க போகிறது கிடையாது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த மனுஷன் டீ குடிச்சா அப்படியே டடக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஆமாம், குழந்தைங்களுக்காக தான் வாழ போகிறோன்ற முடிவாயிடுச்சு, அதுங்களோட ஆசையை நிறைவேற்றலைன்னா என்ன பேரண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே எக்கி பார்க்குறாங்க. சஞ்சய் வந்து இப்போ வந்து பையனோட அண்ணன்கிட்ட கொஞ்சம் ஜெல்லாகிற மாதிரி இருக்குது, நல்ல பையனாக தான் தெரியுறான், பார்த்துக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சா நாங்கள் என்னத்தை சொல்ல போகிறோம். ஆனால் என்ன இந்த வயசில் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் வேலைகளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்க வேண்டியது தான். அவங்கெல்லாம் தெளிவாக தான் இருப்பாங்க,
நம்ம குட்டையை குழப்பாமல் இருந்தால் போதும் பெற்றவங்க. அப்படிங்கிறாங்க. அப்போது என்ன அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா? இதில் என்ன இருக்குது? எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஜாதி மதம்லாம் நான் பார்க்கறது இல்லை, அவரும் பார்க்க விடுறதும் இல்லை. ஸோ ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. சரி சார், டீ குடி ஆறிட போகுது. ஓகே ஓகே ஆண்டி. இப்போது குடிச்சிக்கிட்டே லைட்டாக சிப் பண்ணிட்டே அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க அந்த சஞ்சயை பார்த்து முறைக்கிறாரு. வந்த ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆண்டியோட மனசில் லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகுறியா? ஆனால் எப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஆண்டி, நான் சும்மா தான் ஒரு எட்டை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், வரேன். இருடா ஒரு நிமிஷம். ஏன் ஆண்டி? இருடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்கே வெயிட் பண்ணுறாரு. உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன ஆண்டி இது? ட்ரெஸ்ஸுடா தீபாவளிக்கு. எனக்கா? உனக்கு தான். சைஸ் எனக்கு தெரியும், அதனால் பார்த்து எடுத்தேன். பாரு, கலர் பிடிச்சிருக்கா? உன்கிட்ட இல்லாத கலராக தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன், பாருடா. ஏன் ஆண்டி எனக்கெல்லாம்? இதில் என்னடா இருக்குது? உனக்கு செய்யாமல் பின்ன? சரி சரி பார் பார் பார், நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? இந்த கலர் இல்லைல்ல உன்கிட்ட? இல்லை ஆண்டி, நிஜமா இல்லை. ஆனால் ஏன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவாங்க. இதை எனக்காக தீபாவளிக்கு முதல்ல உங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததை போட்டுக்கோ. அதுக்கப்புறம் ஈவினிங் இந்த வெடி வெடிக்கும் போது அதெல்லாம் பண்ணும்போது என்னோடய ட்ரெஸ் போடுறியா நீனு? கண்டிப்பாக பண்ணிட்டா போச்சு. சரிடா, சரி, பார்த்து இருந்துக்கோ, சரியா? சரி ஓகே. அப்படியே டக்குன்னு வயன், ஆமாம் உனக்கு ட்ரெஸ் எடுத்தவா? சரி. நீங்கள் இங்கே இந்த மாதிரி உங்களை க்ராஸ் பண்ணிட்டு தான் அந்த மனுஷன் போகிறாரு. அந்த மாதிரி நடக்கிறது, ஒரு பர்சன் பக்கத்தில் போகிறாங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்க்கல. கொஞ்சம் தள்ளி தான் போகிறீங்க. அப்படியே போயிட்டு நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா, எனக்கு பிடிச்ச கலருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வாங்குறீங்க. சஞ்சய் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வெடுக்குன்னு வாசல் வரைக்கும் போயிட்டாரு. சஞ்சய்னது கடுப்பாயி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு வந்துட்டு அந்த கதை வழியாக பார்க்குறாரு. என்ன ஆண்டி, உனக்கும் சட்டை எடுத்தேன், இந்தாடா. எனக்கா? ஏன்? தடவை வீட்டுக்கு வந்திருக்கேன், வெறுங்கையோடவே அனுப்ப முடியும்? தீபாவளிக்கு எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டுட்ருப்பாங்க, நீங்கள் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, அதான் உங்களுக்கும் சேர்த்து வாங்கியாச்சு. பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்காப்பா? தேங்க்யூ, என் சைஸ் கரெக்டு தான். பரவாயில்லையே. என்னோட அண்ணன் தான் உனக்கு இந்த சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னான். பரவாயில்ல, ரொம்ப நல்லது, உனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்குண்ணா. இருந்தாலும் போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லு, அப்படி இல்லைனா பிடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. இட்ஸ் ஓகேடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸை பிடிக்கிறாங்க. பிடிச்சதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாரா அது, முன்ன பின்ன தெரியாத பர்சன் நான், எனக்கெல்லாம் செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையே, ஆனாலும் செய்கிறாங்கன்னா அப்போது என்னோடய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தது எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனா முன்னாடி அப்படியே லைனில் சஞ்சய்க்கா பின்னாடி சஞ்சனா நிற்குது. நீ கிளவர் தான், பொலஜுபடி நீனு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு புடவை எடுத்து தராங்க. சைஸ் தெரியல போல், ஸோ புடவை எடுத்து கொடுத்து வந்துருப்பாங்க. எனக்கு மட்டும் என்ன புடவை? இல்லை சைஸ் தெரியல, அதுவும் இல்லாமல் புடவை கொஞ்சம் சென்டிமெண்டல்ல, அதனால தான்டா. அப்போது என்னம்மா எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க. அப்படியே தங்கம், உனக்கும் புடவை எடுத்து வச்சுருக்கேன், உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் ஒரே கலரில் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுத்து காட்டுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சிடா அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன், அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க லிட்ரலி. அப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்கும் நம்மளுக்கும் ஒரே கலரில் ட்ரெஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே பார்த்துட்டு தேங்காய் தொட்டு போயிட்டாங்க. ஸோ அவர் என்ன நினச்சாருன்னா, எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க, அதனால் நம்மளுக்கும் எடுத்து கொடுத்துருக்காங்க போல். நம்ம ஸ்பெஷலாக அப்படிலாம் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு கஷ்டம் அந்த மனுஷனுக்கு வருது. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ எப்படியோ டேஸ் போகுது. இங்கே ஜாலியாக
எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முனையமா கலுக்குன்னு தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ தீபாவளி நைட்டு, அதாவது இன்றைக்கி நைட்டு தீபாவளி ஆரம்பிக்குது. ஸோ நைட்டெல்லாம் வெடி தான், சட்டப்பட்டன்னு வெடியாக இருக்குது. இங்கே வந்து சஞ்சய் தான் வைக்கிறாரு. நீங்களும் நான் புஸ்வானம் வைக்கிறேன் சொல்லி நீங்கள் ஓடி போய் புஸ்வானம் வச்சுட்டு வரீங்க. சஞ்சனாவும் ஓடி போய் வைக்கிறா. அப்படியே ஜன்னல்லேருந்து அந்த மனுஷன் பார்க்கும்போது ஒரு எரிச்சல் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் உள்ளதான் நம்ம எல்லாமே வைப்போம். அப்படி இருக்கும் போது அந்த மனுஷன் வெடி வைக்கிறாரு. நீங்கள் அதே சைமல்டேனியஸாக புஸ்வானமும் வைக்கிறீங்க. ஸோ புஸ்வானம் வச்சும் என்ன தான் இருந்தாலும் சில புஸ்வானம்லாம் டொபுக்குன்னு வெடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வெடிச்சிருமோன்னு உங்களுக்கு ஒரு பயம். அதை வச்சு அடுத்த செகண்ட் தெரிச்சு ஓட வேண்டியது. ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி தெரிச்சு ஓடியாச்சு. இங்கே வந்து சஞ்சய் வந்து அப்போ தான் வெடி வச்சுட்டு இப்படியே திரும்புகிறாரு. டக்குன்னு திரும்பும்போது உங்களோட மண்டையும் அவரோட மண்டையும் டக்குன்னு இடிச்சிருக்கும். அவ்வளோதான். தெய்வம் பார்த்ததும் இதை காண்டாயிட்டார். டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துட்டு வேணுங்கன்னு இவர் வெடி வைக்கிற மாதிரி வந்திருப்பார். வெடி வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே தேவங்க வந்து வெடி வைக்கிறாருன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் எனக்கு கையெல்லாம் மருந்தாக போயிடுச்சு. சார் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். நான் 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 நாளைக்கு காலைல கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே சஞ்சனா, நீ ஏண்டி போகிற? இல்லை சஞ்சனா, நான் நாளைக்கு வெடிச்சிக்கிறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லைக் போகும்போது தேவங்க ஒரு மாதிரி, அவள் என்ன அவ்வளோ பெரிய இவ்வளா என்ன ஓவராக பண்ணுறா அவள்? நான் வந்தால் மட்டும் அப்படியே உள்ளே போகிறா, இன்னும் என்னை பார்த்தா எப்படி தெரிதா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வருது. ஸோ அப்படியே வெடி வச்சு 2 வெடி கூட வைக்கல நிம்மதியாக அந்த மனுஷன். வந்து அடுத்த செகண்ட் அப்படியே கையை வாஷ் பண்ணிவிட்டு கடக்குன்னு அப்போசிட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கு உள்ளே வராரு. இங்கே வந்து உங்கள் அம்மா பலகாரம் நைட்டு தான் சுட்டுட்ருக்காங்க. உங்கள் அண்ணன் வந்து சம்திங் ஏதோ அவரோட ரூமில் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் அப்பாவும் வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. இவர் போன அடுத்த செகண்ட் உங்களோட ரூமுக்கு தான் போகிறாரு. நீங்கள் வந்து உங்கள் ரூமில் ஏதோ சம்திங் படுத்துருக்கீங்க, மொபைல் யூஸ் பண்ணிருக்கீங்க. உங்கள் ரூமுக்கு வந்த அடுத்த செகண்ட் கதவை லாக் பண்ணிட்டார். கதவை சாத்தி லாக் பண்ணிட்டார். ஓகே, நீங்கள் யார்? சஞ்சனா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு திரும்ப வச்ச அதை பார்த்தா தெரியும். இங்கே நீங்கள் அப்படியே ஒரு செகண்ட் தான் பார்த்தீங்க, சஞ்சனா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த செகண்டே அப்படியே கண்ணு கீழே போயிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா பெட்டில் ஜன்னல் சைடு இருக்கும்ல, ஸோ அந்த சைடு திரும்பிட்டீங்க. ஸோ தட் உங்களால் அந்த ஃபேஸை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பியிருப்பீங்க. ஒன்னதான் ஒன்னதான் எழுந்திரி சொல்கிறேனே, எழுந்திரின்னு சொன்னேன். காதலே வாங்கலை, கேட்கவே கிடையாது. இந்த பெரிய புடுங்கி மாதிரி நான் சொல்கிறது காதலே விழலை உனக்கு. அவ்வளோ என்னடி கொழுப்பு உனக்கு? உட்காந்து பேசிகிட்ருக்கேனே, கூப்பிட்றேனே, ஏன் உன் செவடு காதில் விழலையோ அப்படிங்கிறாரு. அப்பயும் ரியாக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவரை சுத்தமாக மதிக்காதது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிட்டக்கிட்ட கிட்டக்கு வந்துட்டு பெட்டில் இருக்கிற உங்களை அப்படியே கையை பிடிச்சி ஒரே ட்ராக் பண்ணி இழுக்கிறாரு. ஸோ தட் நீங்கள் அப்படியே கை பின்னாடி இழுக்கிறதால அப்படியே திரும்புகிற மாதிரி இருக்குது. திரும்பினாலும் கூட உங்கள் கண்கள் அவரோட கண்ணை மீட் பண்ண வரல. அதாவது செவரு அந்த மாதிரி நீங்கள் கையை விடுன்னு சொன்னேன். என்னடி புதுசாக பண்ணிகிட்ருக்க? என்ன இப்போ பார்த்தாலும் நான் தடுத்து விடுவேன், நீ அப்படியே பின்னாடி வந்து உயிரை வாங்குவ. என்ன புதுசாக இதெல்லாம் இருக்குது? என்ன நினச்சிட்ருக்க? உன் மனசில் பெரிய மகாராணி நினப்போ, என் மனசு வேற ஒருத்தவங்கிட்ட அலை பாயுதா அப்படிங்கிறாரு. நான் யார் மேலே அலை பாஞ்சா உங்களுக்கு என்ன? நீங்கள் தானே சொல்லிட்டீங்க நான் யாரை லவ் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் அதை கேர் பண்ணணுன்னு எந்த அவசியம் கிடையாதே. தயவு செஞ்சு என் கையை விடுறீங்களா ப்ளீஸ்? நான் கத்தி கூச்சல் போட்டு 4 பேரும் நம்மளை பார்த்து அசிங்கமாக பேசினா அப்புறம் ஏதாவது ஒரு கட்டாயத்தில் நான் உங்களை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்காக தான் நான் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கேன். ரொம்ப நல்ல மாதிரி ப்ரிட்டன் பண்ணாத. உன்னோட கேவலமான புத்தியை பற்றி எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கியா? என்னடி ஏதோ ஒரு முத்தத்தை காட்சியை வச்சுட்டு என்னை வச்சு பிளாக்மெயில் பண்ண தானே நீ நியாயம் எதுன்னு பேசுகிறியா? செட் ஆகலை ஓகேவா? அது உனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறாரு. சரி, செட் ஆகலை தானே? ஆமாம், நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். இப்போ என்ன வேணுங்கிறீங்க? நான் தான் செட் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்ல.
அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணேனா, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட், ஏதாவது ஒரு மெசேஜ், நீங்கள் வர்றதுக்கும் நான் வான்னு சொல்லலை, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த வகையிலும் நான் நடந்துக்கல. சும்மா சும்மா என் கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு மனசில் ஆசையை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வெடுக்குன்னு அவர்கிட்டேருந்து வாங்கிட்டீங்க. ஏன் மனசுக்குள்ளே நீயா? பின்ன மனசுக்குள்ளே இல்லாமையா இப்போது ஓடி வந்து எதுக்குன்னு சொல்லிவிட்டு என் வீட்டில் ரூமில் லாக் போட்டுட்டு என்ன எதுன்னு கேட்டுட்ருக்கீங்க? அப்படி எதுவுமே கேர் பண்ணிக்கலண்ணா இதையும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட வேண்டியது தானே? யார் உங்களை கூப்பிட்டா? தயவு செஞ்சு சீன் போடுறத விட்டுட்டு தயவு செஞ்சு கதை விட்டு வெளில போகிறீங்களா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அருவருப்பா அப்படிங்கிறீங்க. தேவம் அவ்வளோதான் காண்டாயிட்டாரு. என்ன சார் என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்கும் எனக்கு? கண்டிப்பாக எனக்கு உங்களை பார்த்தா அருவருப்பாக தான் இருக்குது. அதனால தான் உங்களை பார்க்கக்கூட கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் உங்களை பார்க்காமே இருக்கேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் தீபாவளி எங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். உங்கள் இரிட்டேட் பண்ணுற ஃபேஸை வச்சுட்டு என் முன்னாடி வந்து என் மூடை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. கிளம்புறீங்களா? எனக்கும் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து பேசினாலும் நான் அப்படியே தொண்ணாந்துட்டு நாய் மாதிரி வரணும்னு எனக்கு எந்த அவசியம் ஆயிரும் இல்லை. ஓகே, காட் இட்? ப்ளீஸ் லீவ் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே இந்த இடத்தோட்டு தள்ளி போயிட்டீங்க. இதுக்கு மேலே என் ரூமுக்கு வரதோ என்கிட்ட பார்க்குறதோ என்கிட்ட பேசுகிறதோ வேண்டாம். உங்கள் மனசில் ஆசை இருந்ததுன்னா அதை மண்ணோட புதைச்சிருங்க. ஏன்னா இனிமேல் நீங்களே ஆசைப்பட்ட ஐ லவ் யூ ஒய்யன்னு சொன்னால் கூட உங்களுக்கு இந்த ஒயன் கிடைக்க மாட்டா. இதுதான் உண்மை. ப்ளீஸ் வாசல் அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே நீட்டிட்டு இப்போ வரைக்குமே தேவங்களோட ஃபேஸை பார்க்கவே கிடையாது. அவர் அப்படியே ஸ்பீச்லெஸ், அப்படியே அமைதியாக என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ப்ளீஸ் போகிறீங்களா? ஸோ தேவம் போயிட்டாரு. நவ் ஹி ரியலைஸ் அவர் உங்களை பேசினது உங்கள் மனசுக்கு எந்த அளவு ஹர்ட் ஆகும்னு. பிகாஸ் அவர் எந்த டோனில் எப்படி உங்ககிட்ட பேசினாரோ அதே டோனில் அப்படி தான் நீங்களும் பேசியிருப்பீங்க. ஸோ என்னமோ சொல்லுவாங்களே, அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது தான் நம்மளுக்கு அந்த வலி தெரியும்னு. அந்த வலியை இப்போது தேவம் உணர்றாரு. தேவம் அந்த இடத்த விட்டு போயாச்சு. பட் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பிகாஸ் யூ லவ் த மோஸ்ட். அவரை உங்கள் வாயாலே ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதனாலே அழறீங்க தேம்பி தேம்பி. தேவங்க என்னமோ மனசை உடஞ்ச மாதிரி தலையை கீழே போட்டுட்டு லைக் ஹி வெண்ட் அவரோட வீட்டுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே போயிட்டு உட்காந்துட்டார். நான் என்ன தான் இருந்தாலும் வயன் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாதுல்ல. என்னை ரொம்ப லவ் பண்ண பொண்ணுல்ல அவள் மனசை நான் எந்த அளவு நோகடிச்சிட்டேன்ல. நான் லவ் பண்ணுறா எப்போ நடே சுற்றிட்டுருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை நான் ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அவள் இந்த மாதிரி பேசும்போது தான் தெரியுது அவள் எந்த அளவு ஹர்ட் ஆகிருக்கான்னு. நான் ரொம்ப மோசமானவன் தான். ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்க தெரியாதனால ஒரு என்ன ஆம்பலை. அதுவும் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து அந்த பொண்ணோட இருந்த ஒரு பொண்ணை மனசளவில் எவ்வளோ கொன்னுட்டேன்ல நான். அவள் இப்போ பேசும்போது தான் இதே மாதிரி தானே நம்மளும் பேசணும் அவகிட்ட அப்படின்னு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுயநலமாக என்ன மட்டுமே யோசிச்சிட்டேன் போல். என்னை டார்ச்சர் பண்ணுறா, என் கூட இருக்கா, டென்ஷன் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளை யூஸ் பண்ணவே செஞ்சுட்டேன். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நான் பண்ணியிருக்கிறது. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து விலகணும் அப்படிங்கிறதுக்காக இவளை நான் யூஸ் பண்ணுறது எந்த வகையில் உண்மை நியாயம்? நான் ரொம்ப கேவலமானவன்ல. இப்போ எனக்கு தெரியுது. ஒய் அண்ட் டிசர்வ் பெட்டர்.
நான் கொஞ்சம் நஞ்சம் அவளை ஹர்ட் பண்ணல. ஐ திங்க் சஞ்சய் இஸ் அ பெஸ்ட் பேர் ஃபார் ஹர். நம்ம எதுக்கு பேர் பார்த்து பேசுகிறோம்? அவளை ஹர்ட் பண்ணதால் நான் அப்படி பேசுகிறேன்னா நினைக்கிறேன்னா என்ன வயனா? சே, அந்த மாதிரிலாம் நினச்சதில்ல. லூசு மாதிரி என்னென்னமோ யோசிச்சுட்ருக்கேன். பைத்தியம் உண்டாத்தையும். ஸோ ஒரு டே பிரத் எடுத்துகிட்டு தேவங்க அப்படியே படுத்துட்டார். ஸோ நைட்டு தூக்கம் வரல பெருசாக. பிகாஸ் இந்த எண்ணமே அவருக்கு ஒரு மாதிரி மனசை உறுத்திக்கிட்டு நெருடலாக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் ஆகியிருந்திருக்கும். லைக் ஏறக்குறையா ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு ட்ரீம் வருது. ஸோ அந்த ட்ரீம் எப்படின்னா, அவர் உங்களுக்கு முத்தம் தந்தார்ல, ஸோ தட் டே, அந்த டே அதில் என்னமோ தெரியல, அது ஒரு ஷார்ட் டைம் தான், ரொம்ப 1 செகண்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் டக்குன்னு வச்சுட்டு எடுத்துருந்துருப்பார் அந்த மனுஷன். ஸோ அதை கொஞ்சம் லென்த்தியாக அந்த ஒரு செகண்டை ரொம்ப ஸ்லோ மோஷனில் பண்ணோம்னா எப்படி தெரியுமோ, இப்போ அந்த மாதிரி தான் இப்போ அவருக்கு ட்ரீமில் தெரிஞ்சிட்ருக்கு. லைக் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கிட்டக்க போகிறது, பொறுமையாக அவளை பிடிச்சு அப்படியே பொறுமையாக அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதடு பட்டு அப்படி கொஞ்சமாக வெளியில் வர்றது. ஸோ அப்போது அந்த குடிக்கும் போது அவளோட உதடு எந்த அளவு சாஃப்டாக இருந்துச்சு, அந்த வரிகள் எப்படி எப்படிலாம் இருந்துச்சு, அதில் நம்மளோட உதடு எப்படி அட்டாச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தத்ரூபமாக நம்ம அந்த ஸ்லோ மோஷனில் பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த வியூ அப்படியே அவருக்கு ட்ரீமில் வந்திருக்கு. ஸோ அப்படியே அந்த ட்ரீமில் அப்படியே அதை ஃபீலுமே பண்ணுறாரு. இந்த மாதிரி தானே இருந்திருக்கும், இந்த மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவர் கை அப்படியே நார்மலாக படுத்துருக்கோன்னா கை ஒன்று வயிற்றில் இருக்கும், அப்படி இல்லைனா கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனால் அவரோட கை அந்த ட்ரீமில் இருந்துகிட்ருக்கும் போதே ரியலாகவே அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுறாரு. ஸோ அப்படின்னா கழுத்துக்கிட்டக்க அப்படியே கழுத்தோடு சேர்த்து கன்னத்துலேயும் அப்படியே ஹேண்டு வச்சு அப்படியே உங்களுக்கு முத்தம் கொடுத்தாருனா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணிவிட்டு அவர் அப்படி சொல்லி கொடுக்க வராரு. பட் அங்கே எதுவும் இல்லை, லைக் ஏரை தான் அவருக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ன ஏதோ ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படி சஜாகன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இட்ஸ் அ ட்ரீம். டக்குன்னு எழுஞ்சிட்டு என்ன ஆச்சு நம்மளுக்கு, ஏன்னா இந்த மாதிரி ட்ரீம் பண்ணுறோம், அறிவில்லை நம்மளுக்கு. நான் வையனை அந்த மாதிரி நினச்சது இல்லையே, ஆனால் இப்போ ஏன் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் தூக்கமே வரல, ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பர்சனை பற்றி யோசிக்கிறோம், ஒரு நைட் நம்மளுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நம்ம என்னென்ன யோசிப்போம், அந்த பர்சனை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருந்தோம், அவங்க கூட என்னென்ன டைம் மொமெண்ட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும் போது அவருக்கு என்ன திங்க் ஆச்சுன்னா, நீங்கள் அவருக்காக சூசைட் பண்ணது, ஸோ எந்த எக்ஸ்ட்ரீம் உங்களோட லவ்வுக்காக எந்த அளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அப்போது அவர் உங்களோட லவ் தெரிஞ்சுக்கிட்டது, அதாவது நீங்களும் அவரும் ஸ்பெண்ட் பண்ண அந்த ட்ரெஸ், ஏதாவது அந்த குச்சி ஐஸு, அதெல்லாம் அந்த ஸ்டிக்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கும்ல சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணது, அந்த டப்பாவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணது. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த மனுஷன் அப்படியே படிச்சுட்டு, நீங்கள் நிறைய லெட்டர்லாம் வர அந்த சாக்ஸில் லெட்ரு வச்சு எழுதியிருப்பீங்களா, ஸோ அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணையா நம்ம இப்படி நினச்சிட்டோம், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்மளுக்கு தேடினாலும் முதல்ல கிடப்பாளா
சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவளோட மனசை இந்த அளவு ஹர்ட் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் பர்ஸ்பெக்டிவில் அவர் திங்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. பொறுமையாக நேரங்கள் நகருது. அப்போது டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் எழுதின ஏதோ ஒரு லெட்டர் வந்து அவர் எங்கேயோ வச்சது அவருக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக எங்கே வச்சார் அப்படிங்கிறது தெரியலை. எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக புரட்டி போட்டு தேடி பார்த்துட்ருக்காரு. ஆஃப்டர் 1 hour லேட்டர் ஃபைனலி காட் இட். ஸோ அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. பழைய லெட்ரு தான், படித்தது தான். நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில லெட்டர்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெட்டரில் ஏதோ ஒரு லெட்டர் வந்து அவர் எடுத்து வச்சுருந்துருப்பார் பேக்கெட்டில். ஸோ அந்த லெட்டர் தான் இப்போ கிடச்சிருக்கும். அது ஏற்கனவே அவர் படித்தது. ஸோ திரும்பி இப்போ புதுசாக படிக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. அதை படிக்கும் போது தான் லைக் சிரிப்பு வருது. நீங்கள் அந்த அந்த லெட்டரை வந்து இப்போ நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்ணுறோம், அவங்க நம்மளுக்கு ஒரு லெட்ரு தராங்க. ஸோ அந்த லெட்டரை நம்ம இவ்வளோ ஆசையாக ஓப்பன் பண்ணி படிப்போம். நம்மளும் அவங்கள லவ் பண்ணுறோன்னா, ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ பிடிக்குமா அவளுக்கு, பாரு எப்படிலாம் அவன் நோட் பண்ணியிருக்கா, பாரு அவளுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு பாரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ அந்த லெட்டர் படிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஸ்மைல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவங்க வந்து அப்படியே டோட்டலாக மாறிட்டு அந்த லெட்டர் அப்படியே ஓப்பன் பண்ணி படிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரியாக அவருக்கே அந்த லவ் வந்து ஃபீல் ஆன மாதிரி தோணி, அப்படியே அந்த லெட்டர் ஒவ்வொரு வரிகளையும் அப்படியே நெஞ்சில் நிறுத்துகிற மாதிரியான வரிகளாக இருந்துகிட்ருக்கு. அது அப்படியே சிரித்து அந்த லெட்டரை அவ்வளோ தடவை படித்து பார்க்குறாரு. ஸோ இப்படியே விடிஞ்சுமே போயிடுச்சு. ஸோ 5 மணி இருக்கும். இங்கே தேவங்கோட அம்மா நாக் பண்ணுறாங்க. டேய் தேவங்க எழுந்திரிடா. அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த மனுஷன் திரும்பி பார்க்குறாரு. இன்னும் எழுந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை பிள்ளை. தோ வந்துட்டாம்மா, சீக்கிரம் வாடா, தீபாவளிடா, முதல்ல எழுந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தோ வந்துட்டாம்மா. அப்படியே ஒரு ஸ்மைலோட அந்த லெட்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்து ஒரு ட்ராவல் எடுத்து வைக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. கண்ணில் ஒரு புட்டு தூக்கம் இல்லை. நம்ம தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மாதிரி உட்கார மாட்டோம், ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருப்போம், டக்குன்னு மதன்னு இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி புசுட்டிக்காக இருக்க மாட்டோம்ல. ஸோ ஆனால் அந்த மனுஷன் அப்படி இல்லை. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கார். அவங்க அம்மா வெடுக்குன்னு திரும்பிட்டு, தூங்குனியா இல்லையா நைட்டு, கண்ணில் தூக்கமே இல்லை, தூங்குனானே அப்படிங்கிறாரு. சரி போய் பல்ல விளக்கிடுவா, நவத்தி வச்சுட்டு தலையில் எண்ணெய் வைக்கணும், சீக்கிரம் வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு தேவங்க வந்து பல்ல விளக்கிட்டு, என்னமோ தெரியல பிள்ளை இப்போ நல்ல மூடில் இருக்குது போல், அவங்க அம்மாவுக்கு கூட மாடெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. ஸோ இந்த போண்டா போடுறது, இந்த வடை போடுறது, அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து எண்ணெய் வச்சு விடுவாங்க. தேவங்கோட அப்பா எண்ணெய் வச்சு விட்டுறாரு. ஸோ இவர் எண்ணெய் அப்படியே நல்லா உடம்பு ஃபுல்லாக சலிக்க தேய்ச்சிட்டு, வையனோட அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் ஃபஸ்ட் வந்து போட போகிறாரு. அவங்க அம்மா, என்னடா நம்ம எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போடுடா. அம்மா அது ஈவினிங் போட்டுக்கிறேன், இதை இப்போ போடுறேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரோட ரூமுக்கு போயிட்டு குளிக்கும் போது என்னன்னு தெரில, தெய்வங்கு லைட்டாக உங்கள் மேலே ஒரு ஃபீல் வர மாதிரி. ஓகே, ஸோ உங்கள் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கும் போது லைட்டாக இப்போ உங்களை பற்றி ஃபீலாக வர ஆரம்பிக்குது பிள்ளைக்கு. ஸோ அப்படியே குளிக்கிறாரு, சிரிச்சிட்டே இருக்கார், பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டே இருக்கார். குளித்து முடிச்சுட்டு டவல்லாம் கட்டிட்டு ஹேர் ட்ரையர் வச்சு ஹேரை இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே வராரு. அம்மா ஸ்வீட்ஸை செஞ்சு கொடுத்து தாம்பலத்தில் வையுமா அப்படிங்கிறாரு. ஏன்டா பக்கத்து வீட்டில் எய்த்தாப்பில் வீட்டிலலாம் நம்மளோட பலகாரத்தை கொடுக்க வேணாம்? சரி முதல்ல இல்லை நான் கடைசியாக நம்ம வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ முதல்ல அந்த ஜானகி ஆண்டிக்கு கொடு, அதுக்கப்புறம் தெரசா ஆண்டிக்கு கொடு, அவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு போய்க்கிறேன். சரிடா இரு அப்படின்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த பலகாரத்தெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. இது ஜானகி அம்மா வீட்டுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கொடுத்துட்டு வராரு. இங்கே வந்து உங்களை பேக் பண்ணி அனுப்புகிறாங்க இதுமாரி, நீ போய் பலகாரம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஜானகி அம்மா வீட்டுக்கு போகும்போது நீங்கள் தெரசா அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க. அவர் தெரசா அம்மா வீட்டுக்கு போகும்போது நீங்கள் ஜானகி அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க. அதுமாரி ஒவ்வொருத்தவங்க அப்படியே ஸ்வீட்ஸை வந்து உங்களோட ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருவாங்க போல். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் வெடி வெடிச்சிட்ருக்காரு. சஞ்சயும் அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் வந்து வெடி வெடிச்சிட்ருக்காரு. ஸோ ஓகேவா, இப்படி வெடி வெடிச்சிட்டு இருக்கிறச்ச, ஐயோ ஒரு நிமிஷம் நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு குட்டு 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 குட்டுன்னு உங்கள் வீட்டுக்கு போய் ஓடி உட்காந்துட்டீங்க. ஸோ உட்காந்ததும் ஃபைனலி உங்கள் வீட்டுக்கு தான் வருது. இங்கே வந்து நீங்கள் தேவங்களோட வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ அவர் உங்கள் வீட்டுக்கு வரவும் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் 2 பேரும் அப்படியே போகிறீங்க. க்ராஸ் பண்ணி தான் போகிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் அவரை தேவங்க பார்க்கவே இல்லை. ஆனால் அவரோட கண்ணு உங்களை மட்டும்தான் பார்த்துச்சு. ஸோ நீங்கள் போகிறீங்க, பட் யூ டர்ன் பண்ணி அந்த மனுஷன் திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு எடுத்த கலர் பர்பிள், ரொம்ப அழகாக எலகெண்ட்டாக லைட் பர்பிள்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது, பட் அது வந்து லைக் ஃப்ளஃபியாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. அப்படியே சுற்றுனீங்கன்னா லைக் அம்பர்லா மாதிரி நல்லா அழகாக ரவுண்டாக சுற்றுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதை தான் போட்டிருப்பீங்க. ஸோ தேவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஆன்ட்டி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவன் இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு போகலாம், நீங்கள் வந்திருக்கியா, சரி வாமா உட்காரு. சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தான் தெரியுமே தீபாவளினாலே நிறையா டிவியில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் போடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி அங்கே ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு போல். அதையும் பார்த்துட்டு சரி நான் வரேன் ஆன்ட்டி, சரிம்மா பார்த்து போயிட்டு வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்துடு சரியா, சரி ஆன்ட்டி ஈவினிங் போல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுவீங்க. இங்கே வந்து தேவங்க ஆனால் ரிட்டன் பேக் உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரலை. அவர் அப்படியே உங்கள் வீட்டிலேயே டேரா போட்டார் போல். ஸோ நீங்கள் வந்ததும் தேவங்க இருக்காருன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. அப்படியே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ரூமுக்கு போயிட்டு எனக்கு என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இருக்கணும்னு தான் தோணுது. ஹாலில் போயிட்டு ஏதாவது டிவி பார்க்கணும், இல்லைனா உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும், இல்லைனா உங்கள் சஞ்சனா அவங்களோட வெடி வெடிக்கணும் அப்படிலாம் தோணுது. ஆனால் தேவங்க இருக்கிறதால நீங்கள் வந்து அப்படியே முதல்ல அவன் போய்க்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. எங்கள் தேவங்க வந்து என்ன ஒயன் வந்து உள்ளே போயிட்டா, தெரியலடா உள்ளே போயிட்டா, சரி என்ன சாப்பிட்ற, என்ன வேணும், குலோப் ஜாமுன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாரு. சரி இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பீஸு குலாப் ஜாமுன் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ உட்காந்து இங்கே மாங்குன்னு சாப்பிட்றாரு. சரி ஓகே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் இங்கே வந்து வெளியிலேயே வந்துட்டார். வெளியில் வந்ததும் சஞ்சய் கிட்ட நார்மலாக பேசுகிறாரு. முன்னாடி அந்த ஒரு பொசசிவ், அந்த ஒரு கோவம் அதெல்லாம் இருக்கும்ல, இப்போ சுத்தமாக தேவங்க அதெல்லாம் இல்லவே இல்லை. டேய் என்ன வெடிடா வெடிக்கிற அப்படின்னதும், இங்கே லக்ஷ்மி வெடி வச்சிட்ருக்கேன். ப்ரோ உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருறா நானே எங்கள் வீட்டிலேருந்து வெடி வெடிச்சிட்டேன். இல்லை பரவாயில்ல நான் இந்த வெடியை வெடிச்சிக்கிறேன், ஓவராக பண்ணாத நம்ம மண்டையில் குத்துறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நார்மலாக பேசி கிராஜுவலாக பண்ணி அப்படியே நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு தேவம். இவனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்னடா அது, நம்ம பேசினாலே அடிக்கிற மாதிரி வருவார், இப்போ என்ன நார்மலாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் தேவங்க இங்கே விடலை. அவரோட வெடியெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒன்று என்னென்ன பண்ணுதுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் வெடியும் தேவங்கும் சஞ்சயும் அப்படியே வச்சுட்ருக்கவே சஞ்சனா ஐயோ இவனுங்க ஒன்று கூட்டிட்டாங்களா, சரி போய்த்தால நம்ம ஈவினிங் போல் புஸ்வான் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கோம்னா வீட்டுக்கு வந்திருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்தோன்னா அப்பாடா நம்ம வீட்டை விட்டு போயிட்டானா நம்ம டிவியாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் அப்பா நீங்கள் சஞ்சனா எல்லோரும் 3 பேரும் டிவி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காமெடி மூவி போயிட்டுருக்கு போல். அதுக்கு எல்லாத்துக்குமே சிரிச்சுட்டு சந்தோஷமாக அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. இங்கே டக்குன்னு தேவங்க வந்துட்டார். இப்போது அப்பா ரைட்டில், சஞ்சனா லெஃப்டில், நடுவில் உட்காந்துருக்கீங்க. போனால் ஏதாவது இருக்குமோ, ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கவே சரி அவன் ஏதோ எதுக்கும் வந்திருக்கான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. என்ன நினச்சாரோ தெரியல, டக்குன்னு உங்களோட ரூமுக்குள்ளே போயிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தேவம் உங்களோட ரூமில் தான் இருக்கார். அவன் எதுக்கு என் ரூமுக்கு போனா, எதுக்கு போயிருப்பான்? நான் போக மாட்டேன்ப்பா, எனக்கு எதுக்கு இந்த உம்பு. அது சரி, நான் இங்கே இருக்கும்போது அவன் எதுக்கு என் ரூமுக்கு போனா? என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன் இப்படி பண்ணுறான்?
என்னன்னு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. கேட்டால் என்ன பண்ணுவ? பொண்ணு வேணாம், வாயை மூடிட்டு இருவையன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஒன்றுமே தெரியாது. ஆனால் பக்குன்னு தான் இருக்குது. கதை வேற சாத்திட்டான், அதனால் தெரியவும் மாட்டுது. இங்கே எல்லாருமே ஹாலில் வேற உட்காந்துருக்காங்க. உள்ளே போகவும் முடியல, போகாமல் இருக்கவும் முடியல. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி என்னமா இருக்கும், ஏன் போனான்னு யோசிச்சுட்டே இருந்துட்டுருக்குங்க. இங்கே தேவங்க போகிறாரு. இன்னும் நம்மளை வந்து வயன் லவ் பண்ணுறாளா, இல்லை நிஜமாகவே நம்மளை வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாளா, என்ன அவளோட சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி இதில் ஏதாவது ரூமில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அவர் லாக்கே ஆக்சுவலாக அவங்களோட ரூமில் போட்டு அந்த சத்தம் கூட கேட்டிருக்கும். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேண்ணா, என் டைரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. சஞ்சனா, ஏன் என்னாச்சு அப்படிங்கிறா. அது ஒன்றும் இல்லை, உட்காருடி, செம்ம சீனு, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை உட்கார வச்சிட்டா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என் டைரியை பார்த்து நான் என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஐயோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கு. ஸோ தேவங்க இப்படி தேடிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக அவங்களோட அந்த சீக்ரெட் லாக் எங்கே இருக்கும், அந்த கிஃப்டெல்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது, அந்த எக்ஸாக்டான அந்த பிளேஸ் அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு கிட்டக்க தான் அவரோட ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கெஸ். ஸோ டைரெக்டாக போயிட்டு அந்த சாவியை எடுத்துட்டு அதை அப்படியே அன்லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. அந்த டப்பா அதே இது பார்க்குறாரு. என்ன இதை தூக்கி போகலண்ணா, அப்போ அவன் மனசில் நான் இருக்கேன் தானே அர்த்தம். அப்படி சொல்லிட்டு திருப்பியும் ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி அதை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் புதுசாக ஒன்று இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்குது. அவரோட ரூமில் ஒன்று ஆட்டையை போட்டுட்டு வந்திருப்பீங்க, பர்ஃப்யூம் டப்பா, அது உள்ளே இருக்கும். அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க வாயை பழந்துட்டு அப்படி சொல்லிட்டு சிரிப்பெல்லாம் வருது. பட் ஹீ இஸ் கண்ட்ரோலிங். ஓகே, சிரிக்கிறாரு ரொம்ப கம்மியாக. ஸோ அதை அப்படியே சிரிச்சுட்டு இருந்தாலும் எதுவும் செய்யலை. அப்படியே எடுத்து நார்மலாக உங்கள் இதில் வச்சுட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லி க்ளோஸ் பண்ணும்போது தான் சம்திங் ஏதோ ஒன்று அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் அப்படியே லைட்டாக சாட்சி விட்ட மாதிரியான ஒரு புக்கு தெரியுது. அது உங்கள் டைரி தான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே அதை பொறுமையாக எடுக்கிறாரு. அந்த டைரியில் ஸ்டார்டிங்லே திஸ் டைரி இஸ் அபவுட் மை லவ் அப்படின்னு எழுதிருக்கு. ஸ்டார்டிங்கே அதே தான், வேறு எதுவுமே பெருசாக இல்லை, அதுதான் ஸ்டார்டிங்கே. அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே ஒன்று புரட்டலான்னு போகிறாரு. கதை வந்து யாரோ அன்லாக் பண்ணுற மாதிரி தெரியுது. யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை கிட்ட பார்க்கும்போது கடன்னு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருனா அதுக்கு பதிலாக வேறு ஒரு நோட்டு பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு கடன்னு சாவி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சாரோ அதே மாதிரி வச்சுட்டு பட் இருக்கும்ல, ஸோ அதுக்கு பின்னாடி அந்த பேண்டுக்கு பின்னாடி அப்படியே சொறி விட்டுட்டு டக்குன்னு கதை வந்து அன்லாக் பண்ணிட்டு வர்றாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எதுக்கு என் ரூமுக்கு வந்த அப்படிங்கிறீங்க. நான் சும்மா தான் வருவேன், ஏன் நீ இல்லாத போதும் தான் இந்த ரூமுக்கு வந்திருக்கேன். இதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆண்டி தான் சொல்லணும் அவளோட ரூமுக்குலாம் போகக்கூடாதுன்னு. நீ இருக்கும் போது தான் ஒரு ரூமுக்கு வரக்கூடாது, நீ இல்லாத போது வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. இதில் எந்த வகையில் நியாயம்னு தெரில. அந்த மனுஷன் அதுமாதிரி சொல்லிட்டு அவர் எனக்கு என்னன்னு போகிறாரு. பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அசம்ஷன் இருக்குல்ல, கடகடன்னு அந்த சாவி எடுக்கிறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, எல்லாம் வச்சது இடத்துல மாதிரி இருக்குது. அந்த டைரி அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, ஏன்னா நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் ஒரு இந்த இதில் மட்டும்தான் ஒயிட் கலரில் அந்த பேப்பர் சைடில் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு அதை நீங்கள் ஆக்சுவலாக எடுக்கலை, அது ஓரத்தில் நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே பொசிஷனில் அதே மாதிரி இருந்ததா. ஸோ தூரத்தில் இருந்ததால் நம்ம டைரி தான். அப்பாடா அவன் எடுக்கலை, அப்புறம் எதுக்கு அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது நம்ம டைரி எந்த இடத்துல இருக்கும், எப்படி பொசிஷனில் நம்ம வச்சோம் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அதே மாதிரி அதே பிரெத்தில் இருந்ததால் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அது என்னன்னு எடுத்தெல்லாம் பார்க்கல, அது இருக்கிற பொசிஷன்லேயே ஓகே அது டைரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க. அப்புறம் எதுக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று நம்ம டைரியை பார்க்கலல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் லாக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு
அறிவே இல்லை, எதுக்கு என் ரூமுக்கு வரோம் நீட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வண்டையாக மனசுக்குள்ளேயே 4-5 வார்த்தையை நல்லா பீப் வச்சு கிழிச்சு விட்டுட்டு, ஸோ நீங்கள் அப்படியே திருப்பியும் உங்கள் ரூமை சாத்திட்டு ஹாலில் போயிட்டு படம் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே அவங்க வந்து குடு 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 குடுன்னு வீட்டில் போய் உட்காந்துட்டு அப்படியே பின்னாடியிலேருந்து அவரோட உங்களோட டைரி எடுத்து லாக் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இட்ஸ் அபவுட் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அப்படியே கையை லைட்டாக இப்படி வச்சு லைக் அதை ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த பேப்பரை வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் அப்படியே பேப்பரை பெறட்டுறீங்க. லைக் ஈச் அண்ட் எவ்ரி டே இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது, நீங்கள் தேவங்க எந்த அளவு பார்த்தீங்க, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார், என்ன அன்றைக்கி நடந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அச்சை பேசாமல் அப்படியே எழுதியிருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே ஒரு நிமிஷம் 7வதுல இருந்தா, ஏன்னா அந்த டேட்டு அந்த இயர் பார்க்குறச்ச அது நீங்கள் 7வது படித்தது தான். அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. 8th 9th 10th 11th 4 வருஷமாக என்ன லவ் பண்ணியிருக்காளா? அடிப்பாவே. அப்படியே ஒவ்வொரு பேஜாக திருப்புறாரு. அப்போ தான் தெரியுது நீங்கள் எந்த அளவு அந்த மனுஷன் மேலே ஒப்சஸ்டாக இருக்கீங்கன்னு. அப்படியே அந்த மனுஷன் அரண்டு போயிட்டு அப்படியே இந்த ஒரு மாதிரி வியந்து, இப்படியெல்லாம் நான் ஒரு பொண்ணை நம்மளை லவ் பண்ண முடியுமா, அதுக்கு முதல்ல பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. இப்படி எழுதி வச்சிருக்காளே. அப்படியே ஒவ்வொரு பேஜை திருப்ப ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருக்குது. அப்போது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணது, அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சைலண்ட் கேர்ல, ஸோ சைலண்ட்டாகவே என் தேவங்க வந்து என்னை அவ்வளோ டேக் கேர் பண்ணான். இன்றைக்கி நான் ரொம்ப சேடாக இருந்தேன். என் அண்ணன் வந்து என்னை ஒரு மாதிரி திட்டான். ஆனால் தேவங்க என்னோட பார்வையே கண்டுபிடிச்சிட்டு என் பக்கத்துலேயே ஆறுதலாக உட்காந்துருந்தார். என்ன இதுன்னு கூட கேட்கவே கிடையாது. ஆனால் அவருக்கு தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு. கேட்டால் நான் கஷ்டப்படுவேன், அழுவேன்னு தெரியும். ஆனால் அதை கூட கேட்காம என் கூடவே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோத்தையும் செதுக்கின மாதிரி அதில் எழுதிருக்குங்க. தேவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. லைக் இப்போ தான் ஒரு 10-15 பேஜஸே படிச்சிருப்பார். அதுலேயே அந்த மனுஷன் இதுக்கு தாண்டி வேறு எந்த ஒரு பொண்ணும் லவ் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் எத்தனை பேஜ் இருந்தாலும் கூட எவ்வளோ பேஜ் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக அந்த இது திருப்பி பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி திருப்பி பார்க்குறச்ச அந்த ஆக்சுவலாக அந்த டைரி கொஞ்சம் பெரிய டைரி தான். அப்படி இருக்கவே இன்னும் அதில் வந்து 4-5 பேஜஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதில் வந்து கடைசியாக எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று சம்திங் எழுதிருக்கீங்க போல். நான் எனக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணேன். அதில் நம்ம கடைசி பேஜை திருப்பி பார்க்கும்போது ஒரு 4-5 வரிகள் நம்ம எழுத மாட்டோம். ஸோ அதை வந்து படிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க. அது படித்தா நான் எனக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணேன், நான் வேற நேற்று திட்டேன், இதை மாதிரி அவரை ரொம்ப ரொம்ப திட்டேன். ஆனால் திட்டி முடிச்சுட்டு அவன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான் தேவங்க. நான் அழுதேன், ரொம்ப அழுதேன், என்னால் முடியல, தேம்பி அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ராப் தண்ணி பட்டுச்சு, அது ஆனால் வத்திடுச்சு. அப்படிங்கும் போது அது நார்மலான பேப்பர் மாதிரி இருக்காது. அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லைட்டாக அலைன்மெண்ட் மாறின மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி லைட்டாக மேடு பள்ளமாக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு 4-5 சொட்டு அதில் பட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மனுஷன் அப்படியே அதை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அழுதுருக்கா, ட்ராப்லெட்ஸ் பட்டிருக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணி பார்த்துட்டார், கண்டுபிடிச்சிட்டார். ஸோ எனக்கு அவரை ஹேட் பண்ணணும்னு இல்லை, ஆனால் பரவாயில்ல, எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ஆசைப்பட்டது அவ்வளோவா எனக்கு கிடச்சதில்ல. அப்புறம் இது மட்டும் கிடைக்கணும் எந்த வகையில் நான் நம்புறது? ஒன்று நான் சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் சந்தோஷமாக இருக்கணும்.
எனக்கு எப்பயுமே என் சந்தோஷம் கிடச்சதே கிடையாது. அட்லீஸ்ட் தேவங்க ஆசைப்பட்ட பொண்ணாவது அவருக்கு கிடைக்கட்டும். நான் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தேவங்க. ஆனால் என்னை ரொம்ப மன்னிச்சிரு. என்னால் முடியல. நான் உன்னை ரொம்ப திட்டான்ல, எனக்கு என் மேலே கோவம் வராததுக்கு கையை அறுத்துக்கணும் போல் தோணுது. ஆனால் அது நான் பழையபடி பண்ண முட்டாள்தனமாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டேன். தெரியல, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை படிக்கும்போது அந்த மனுஷன் எந்த அளவு அவள் உடஞ்சி போயிருக்கா அப்படிங்கிற நிலமை தெரியுது. ஒரு 2 பேஜ் முன்னாடி போய் திருப்புறாரு. அதில் பார்த்தா இந்த கவிதைகள் நீங்கள் எழுதியிருப்பீங்க அன்றைக்கி நைட்டு, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கவிதை தென்படுது. அந்த கவிதையை பார்த்ததும் அந்த மனுஷனுக்கு இந்த இந்த இது கூட அவளுக்கு டேலண்ட் இருக்கா? ஏன் என்னை இந்த அளவு லவ் பண்ணுறியா? உன் லவ்வுக்கு நான் முதல்ல வர்த்தா? முதல்ல அதை சொல்ல. நீ இந்த அளவு நினைக்கிற அளவுக்கு நான் சத்தியமாக ஆளே இல்லைடி. உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ புண்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் எப்படி நீ இதே மாதிரியான லவ்வை உன்னால் காட்ட முடியுது வெளியில்? என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிருவாய், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க அதை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இந்த டைரியை க்ளோஸ் பண்ணுறாரு. அவன் நேற்று வரைக்கும் எழுதியிருக்கானா, கண்டிப்பாக இன்றைக்கும் அவள் எழுத வாய்ப்பு இருக்குல்ல. முதல்ல இந்த டைரியை தூக்கி யாருக்கும் தெரியாமல் அவளோட இடத்துல போய் திருப்பி வச்சுட்டு வந்துடணும். படிச்ச நினச்சா அப்புறம் அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாள். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரிக்கு ஒரு முத்தம் கொடுத்துருப்பாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அன்யோ பாய்ஸ் அங்கேயோ மீ சூப்பர் லைக் இட் நிக்கோ நிக்கோ நீ ba ba bo ba ba bang 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 bang.